Vanakkam, everyone. Thank you for being here. I'm really nervous. I'm so sorry. Uh, First of all, thank you, Akash sir and Dawn Pictures, for giving me this opportunity to work in Idayam Murli. And I would also like to thank Sarvesh sir and ABC Studios. And I would really love to mention that I am very grateful to have gotten the opportunity to share the screen, like to mention that I am really grateful to have worked with Preeti, Atharva, Dravid, Rakshan and Sudhakar. And Idaya Murli love கொடுத்துக்கு ரொம்ப thank you. இதய முரளியில ஒரு கேரக்டர் மூலியமா ரிட்டர்னிங் டு த ஸ்க்ரீன்ஸ் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ டு த டிரெக்டர் ஆகாஷ் ஃபார் தட். Thanks to the producers and wonderful cast, one of the best teams that I worked with. Atharva, Preeti, Kaidu, Angeline, Dravid, Rakshan, Nati sir, everybody. எனக்கு வந்து இவங்களோட கம்பைண்டாக சீன்ஸ் இருந்தது, பட் everybody in the cast, very sweet, and I really wish I get to work with a team like this again. And once again, நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த படத்தை பார்த்தாலும் போய் ரெண்டாவது தடவை பாருங்க. இட்ஸ் a very enjoyable film, and thank you again for all the love. Thank you. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு ஆர்டிஸ்டா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு. ஸோ என்னோட டெபியூ ஃபிலிம் ஒரு நல்ல ஒரு டீமோட நல்ல மூவில லான்ச் ஆயிருக்கேன் ஒரு ஹாப்பினஸ். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா சொல்ற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான். நிஜமாவே ஒரு ரீயூனியன். என்னைக்கு நாங்க திருப்பி மீட் பண்ணாலும் இட் ரியலி ஃபீல்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட்ஸ் கேங் எங்கேயோ ஹேங் அவுட் பண்றதுக்கு வெளில போன மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு வெரி வெரி மெமரபிள் மெமரி இன் மை ஹார்ட். கண்டிப்பா ஃபார் எவர் எட்ஸ் இன் மை ஹார்ட்னு சொல்லுவேன். தேங்க்யூ டிராவிட், தேங்க்யூ ரக்ஷன், தேங்க்யூ சுதாகர், தேங்க்யூ பிரீத்தி, தேங்க்யூ அத்தர்வா, தேங்க்யூ காயது, தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ மதம்பட்டி சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பாய். அண்ட் விக்ரம், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய மகன் தான் சொல்லலாம். யார்? அதர்வா, என் புள்ள. அவர் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறம் 3 நிறங்கள். அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பா கூட நடிக்கும்போது எத்தனையோ, அதாவது என் லாங்குவேஜ் சொன்னால் எத்தனையோ கில்ஃபாசியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அதர்வா கூட நடிக்கும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதை தாண்டி இந்த படத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அதே ஒரு ஃபீலிங் அந்த நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு இன்னும் சொல்லலையான்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு ஷாட் படா அப்படின்ற மாதிரி அவர் எடுத்த ஷாட் எல்லாமே. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருங்க எக்ஸலண்ட். எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் ப்ளீஸ், அனைத்து நடிகர்களுக்கும். என்ன அருமையா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா அந்த ஹீரோயின் டபுள் ஆக்ஷன் வந்தாங்க, கலக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கேட்க வேணாம், டாக்டராக வந்தாங்களே அந்த அம்மா, பேர் தெரியலையா, நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுடைய ரோலு. அதே மாதிரி எல்லாரும் அப்புறம் காம்பேர், அவங்க காம்பேர் மட்டுமா பல விஷயத்தை வந்து கவர்ந்தவங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் நான் வந்து நடிகராக பார்த்தேன், மியூசிக் டைரக்டராக பார்த்தேன், மறுபடியும் நடிகராக பார்க்குறேன். யாரும் இல்லை, பிக் ஹேண்ட் டு தமன். அருமையான. அதே மாதிரி என்னுடைய டேலண்ட் ஹண்ட் ஷோவில் வந்து 2 பசங்க வந்தாங்க. நான் எப்பவுமே இந்த கலக பகுதி யாரெல்லாம் பண்ணும்போது யார் வந்தாலும் ரொம்ப ஓவராக பாராட்டுவேன். ஏன்னா நம்ம 100 நினைச்சாதான் 10 நடக்கும். அது மாதிரி அவனை ஓவராக பாராட்டியிருக்கேன். அப்படி அந்த டேலண்ட் ஹண்ட் ஷோவில் பாராட்டின ஒரு அற்புதமான ஒரு நடிகர் தான் சுதாகர். அவருக்கு ஒரு கைத்தட்டல். அது மாதிரி நிறைய பேர் இங்கே அந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தமிழ் படம் மாதிரியே தெரியல ஆகாஷ் சார். படம் பார்த்துட்டு எழுந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் பார்த்த ஒரு ஃபீலிங். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோ ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட், பழைய ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வேலை கொடுத்த பெருமை இந்த இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கு. இந்த யூனிட் அப்படியே இன்னொரு படம் அப்படியே படங்களாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி இது மாதிரியான படங்கள் வரும்போது அந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாக வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். So I'm looking forward. Everybody is going to rock in this Tamil cinema. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. திடீர்னு இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்றது நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒன்று நான் தேங்க்யூ சொல்லிடுறேன், கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி மை பிகெஸ்ட் தேங்க்யூ வுட் பி ஆகாஷ் சார். என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு கேட்ட உடனே கதை ரொம்ப பிடிச்சது. அவர் எனக்கு சாம் பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு, அமுதா பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான சாய்ஸாக இருந்துச்சு. ஏன்னா 2 கேரக்டருமே அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாரு. ஆனால் அன்றைக்கே நான் சொன்னேன், இவ்வளோ அழகாக இந்த படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது.
லைக் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நம்ம ப்ராசஸில் இருக்குமே தவிர படம் முடிச்சு வெளியில் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் பார்த்தேன். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்மில் நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டீம் எல்லாரும் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஐம் ஸோ ஹாப்பி தட் எவ்ரிபடி ஆல் ஆஃப் இஸ் காட் டு பி பார்ட் ஆஃப் சச் அ லவ்லி ஃபில்ம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தாலுமே டிரெக்ஷனில் தான் உங்களுக்கு பேஷன் இருக்குது அப்படின்னு. அது அந்த கதையிலேயே தெரியுது. நீங்கள் அதுக்குள்ளே வச்சுருந்த அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஒரு அந்த பேஷன் இல்லைன்னா அதெல்லாம் இருக்காது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ மூவி. திஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் டிரெக்டோரியல். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 7 பாடல்கள் இதில் இருக்குது. என்ன இதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு ரெக்கார்ட் லேபிளுக்கு வந்து ஒரு ஆல்பமில் வந்து இத்தனை சாங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து சொல்லுவாங்க. வீடியோ சாங்ஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அத்தனை சாங்ஸும் படத்தில் வந்து இருக்காது. பட் ஆகாஷ் வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அனைத்து பாடல்களும் 7 பாடல்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து பிக்சரைஸ் பண்ணி இந்த ஆல்பமை கொடுத்துருக்காரு. அந்த வகையில் வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரவுட் டு கொலாபரேட் இன் திஸ் ப்ராஜெக்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்ப்ளீட் ஆல்பமாக இந்த இதய முரளியை வந்து நாங்கள் பார்க்குறோம். நான் வந்து இதை ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த வருஷத்தோடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரீம்டு ஆல்பமாக இந்த ஆல்பம் வரும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன். அந்த வகையில் ரொம்ப நன்றி தமன் அவர்களுக்கு. ஆகாஷ் தான் ஏன் ஹெட்மாஸ்டராக சொல்லணும் ஒரு ரீசன் வந்து ஒரு 2018 இந்த கதை எனக்கு தெரியும். ஆகாஷ் அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஆகாஷ் பேச மாட்டார், ரொம்ப ஷைன்னு. அவர் எந்த அளவுக்கு ஷைனா, ஸோ நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தாலும் நம்மளே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டா நம்ம அதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு 18 he wanted to ஒரு கரெக்டான ப்ரொடியூசர், ஒரு கரெக்டான மியூசிக் டைரக்டர் வேணும் நமக்குன்னு சொல்லிட்டு he was keep on fighting. ஸோ அதை எவ்ரி இயர் கம் பேக். சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டா சார், நம்ம நெக்ஸ்ட் ஷூட் போயிடலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு அப்டேட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு நண்பர் ஒரு 4 இயர்ஸாக நாங்கள் அவருக்காக வெயிட் பண்ணோம். மேபி இப்போ அவர் ரிக்ரெட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்துட்டு. அண்ட் கரெக்டாக ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த படத்தில் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். when தமன் கேம் ஆன் போர்ட், திங்ஸ் வேர் மூவிங் ஒரு ஸ்கை ராக்கெட். கரெக்டாக 24 தமன் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் திங்ஸ் அதில் ஒரு டபுள் டமாக்கா பர்ஃபார்மன்ஸாகவும் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா தமன் வச்சு பாட்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். எனக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணதுனால நான் ஃபஸ்ட்டு அதையும் யோசித்தேன், இவர் கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கேஸ்டிங்காக போட்டது தான் அங்கே இருக்கிற லாக். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபிஷ் லாக்காக இருந்தாலும் அது படத்துக்கு வந்து இப்படி ஒரு மைலேஜ் கொடுக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆல் த தமன் சீன்ஸ் ஆர் லைக் பிளாஸ்ட் இன் தியேட்டர்ஸ்.